Hi friends, welcome to Mark 4 Studio YouTube channel. நான் ஸ்ரேயஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபோட்டோஷாப்போட பேசிக், அதாவது ஃபோட்டோஷாப்பில் ஒரு நியூ டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஃப்ரேம் ஒர்க்குக்கான டாக்குமெண்ட், அதாவது ஃப்ரேம் சைஸ்க்கான டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. குயிக்காக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபோட்டோஷாப்போட இன்டர்ஃபேஸ். இப்போ நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு டாப் லெஃப்ட்டில் ஃபைல் நியூ டாக்குமெண்ட் பாப்அப் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. கீபோர்டில் Ctrl+N ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பாப்அப் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இப்போது நம்ம இதில் வித் அண்ட் ஹைட் செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிக்சல்ஸ்லேருந்து இன்ச்சஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்ச்சஸ்க்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எனக்கு தேவையான சைஸை நான் கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு ஒரு 1280 தேவைப்படுது. வித்து வந்து 12, ஹைட் வந்து 18 செட் பண்ணிக்கிறேன். ரெசல்யூஷன் 300 பிக்சல்ஸ் பர் இன்ச். ஏன்னா நம்ம இங்கே இன்ச் செலக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் 300 பிக்சல்ஸ் பர் இன்ச். எதுக்கு இந்த 300 ரெசல்யூஷன் அப்படின்னா, பிரிண்ட்டில் வந்து நல்லா குவாலிட்டியாகவும் ஷார்ப்பாகவும் இருக்கும். அதனால் இந்த 300 ரெசல்யூஷன்றதை செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஓரியன்டேஷன், அதாவது உங்கள் ஃபோட்டோ இல்லை டாக்குமெண்ட் போர்ட்ரேட்டில் வேணும்னா போர்ட்ரேட் ஓரியன்டேஷன், லேண்ட்ஸ்கேப்பில் வேணும்னா லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷன். இங்கே ஷிஃப்ட் ஆகிறத பார்க்கலாம். இப்போ லேண்ட்ஸ்கேப் கொடுத்ததுக்கப்புறம் வித்து வந்து 18, ஹைட்டு வந்து 12ன்றது மாறிடுச்சு. போர்ட்ரேட் கொடுக்கும்போது வித்து வந்து 12, ஹைட்டு வந்து 18 எப்படின்றது மாறிடுச்சு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் மோட் RGBன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிரியேட். ஸோ இப்போது நியூ டாக்குமெண்ட் கிரியேட் ஆகிருக்கு. இந்த நியூ டாக்குமெண்ட்டில் நம்ம ப்ளீட் செட் பண்ண போகிறோம், அதாவது மார்ஜின் செட் பண்ண போகிறோம். எப்படின்னா வியூ, கைட், நியூ கைட் லேஅவுட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மார்ஜின் எனேபிளாக இருக்குது. அதாவது டாப் லெஃப்ட் பாட்டம் ரைட் நாலா பக்கமும், அதாவது 4 சைட்ஸும் ஈக்குவலான மார்ஜின் செட் பண்ணியிருக்கேன். அதாவது 0.5 இன்ச் 0.5 இன்ச் 0.5 இன்ச் எனக்கு மார்ஜின் தேவைப்படுது. ஓகே, எதுக்கு இந்த மார்ஜின், என்ன பர்பஸ் அப்படின்னா, ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி கட் பண்ணும்போது எட்ஜஸ் கொஞ்சம் க்ராப் ஆகும். அந்த க்ராப்பை தடுக்கிறதுக்கு இந்த மார்ஜின் யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபோட்டோவை இந்த மார்ஜின்குள்ளே இம்போர்ட் பண்ணிங்கன்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது நீட்டாக இருக்கும் அந்த ஃபோட்டோவை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணலாம். ஃபோட்டோ இருக்க ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ப்ரெஸ் என்டர். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ மார்ஜின்குள்ளே அலைன் ஆகிருக்கு. சப்போஸ் இந்த ஃபோட்டோ மார்ஜினை தாண்டி இந்த மாதிரி வெளியே வந்து அலைன் ஆகிருக்கு, இந்த மாதிரி அலைன் ஆகிருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ இருக்க லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T ட்ரான்ஸ்ஃபார்ம், அதாவது அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஷிஃப்ட் அண்ட் ஹால்ட் ஹோல்ட் பண்ணி இந்த கார்னர்லேருந்து ட்ராக் டவுன் பண்ணுங்கள். மார்ஜின்குள்ளே அலைன் ஆகிற மாதிரி ஜஸ்ட் ட்ராக் டவுன் பண்ணி ஜஸ்ட் ப்ரெஸ் என்டர். ஸோ இப்போ மார்ஜின்குள்ளே அலைன் ஆகிருக்கு. ஜூம் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இந்த மார்ஜின்குள்ளே பர்ஃபெக்டாக அலைன் ஆகிருக்கு. அதாவது 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குது. பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டிசைன், அதாவது நம்ம கிரியேட் பண்ண டாக்குமெண்ட் டிசைனை எப்படி சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். அதாவது நீங்கள் கேட்குற கேள்வியை பற்றி செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் மார்க் 4 ஸ்டுடியோ. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.